காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததில் பெரும் பங்கு வகித்தது கனிமொழி, சோனியா காந்தி 2 பெண்கள். ஓகே. அவங்க 2 பேரும் பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணி சோனியா காந்தி அம்மா ஒரு அதட்டல் போட்டு கப் சிப் சோடங்கர்லாம் காணாம போயிட்டு பாருங்க. ஆமா. சோடங்கர் அவருக்கு இவரெல்லாம் மாணிக்க எல்லாம் காணாம போச்சு. அந்த மாதிரி ஃபோர்ஸ் விசிகேவும் திமுகவும் இணைப்பது எந்த ஃபோர்ஸ்? கம்யூனிஸ்டையும் திமுகவும் இணைக்கிறது எந்த ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இல்லை. ஓகே. ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க, சோனியா காந்தின்ற ஹெட் மாஸ்டர். ஷடப் 28 வாங்கிக்கோ, ராஜ்யசபா வாங்கிக்கோ, எல்லாம் வாங்கி முடியுது. இல்லை சார், விஜய் மிக கடுமையாக திரும்ப விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு சார். பி சிதம்பரம் இதில் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஆமாம், அதையும் மறக்க முடியாது. பிசி சார் 50-60 ஆண்டு கால அரசியல்வாதி, அவரும் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. திட்டுறதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம். ஓகே. இன்னைக்கு திட்டுவாங்க, நாளைக்கு கைக்கு வைப்பாங்க. மறப்போம், மன்னிப்போம். அண்ணா கற்றுக் கொடுத்த பாடம் எங்களுக்கு. அந்த பாடத்தை நாங்கள் அரசியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ திரும்பவும் மார்க்சிஸ்டும் ஒரு கண்ணு வச்சிருக்கிறது. காங்கிரஸ் முதல்ல கண்ணு வச்சுது விஜய் மேலே. சோனியா காந்தி அம்மா போட்ட அதட்டல் டப்புன்னு பல்ட்டி அடிச்சு யூ டர்ன் பண்ணி டிவிகா பக்கம் போயிடுச்சு. இவங்களுக்கு சொல்கிறதுக்கோ அறிவுரை கூறத்துக்கோ டெல்லியில் யாரும் இல்லை. திரும்ப எடுக்கிற முடிவு தான். பிரகாஷ் காரத் என்ன பண்ணுவார்? ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருக்கலாம், பட் பிரயோஜனம் இல்லை. சீதாராம் யெச்சூரி இருந்தால் தமிழ் பேசுவார். சீதாராம் யெச்சூரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் பேசுவார். கலைஞரோட நெருக்கமான சர்க்கிளில் சீதாராம் யெச்சூரி. பிரகாஷ் காரத்லாம் அந்த மாதிரி இல்லை. அவர் கொஞ்சம் ஹை எண்ட் மேன். ஸ்டாலின் தெரியும், நெருக்கமானவன் இல்லை.